அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கான 18 மாத டிஏ அரியர் தொகை கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்வி அனைவருக்கும் மத்தியில் இருக்குது. ஸோ இந்த நிலையில் நிதி அமைச்சகம் தற்போது மாநிலங்களவையில் இதற்கான பதிலை அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8th பே கமிஷன் எப்போது அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறதுக்கான பதிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 18 மாத டிஏ அரியர் தொகை தொடர்பாக பல்வேறு அமைப்புகளும் அரசுக்கு கோரிக்கை விடுவித்து வருகின்றனர். ஸோ இந்த விவகாரத்தில் தங்களின் நிலைப்பாடு என்ன என்பதை நிதி அமைச்சகமே தற்போது தெளிவுபடுத்தியுள்ளது. ஸோ அதாவது இந்த 18 மாதத்திற்கான அரியர் கேள்வி யார் முன் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாநிலங்களவை எம்பிக்கள் ஜாவத் அலிகான் மற்றும் ராம்ஜிலால் சுமன் ஆகியோர் இந்த கேள்வியை மாநிலங்களவையில் எழுப்பியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். மத்திய அவர்கள் அளித்த அந்த முழுமையான கேள்வி என்னன்னா, மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் பெறுபவர்களில் 18 மாத அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் கோவிட் பரவலின் போது நிறுத்தி வைக்கப்பட்டது குறித்து அரசு தீவிரமாக பரிசீலித்து வருகிறதா? ஆம் எனில் அதன் விவரங்கள் என்ன? இல்லை எனில் அதை வழங்காததற்கான காரணம் என்ன? உலக அளவில் 3வது பெரிய பொருளாதாரமாக உள்ள நிலையிலும் இதை வழங்காதது ஏன்? 2024ஆம் ஆண்டு முதல் இன்று வரை இது தொடர்பாக பெறப்பட்ட கோரிக்கைகளின் விவரங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை முன் வச்சுருந்தாங்க. ஸோ அதற்கு பதில் கூறியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, கோவிட்-19 காரணமாக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 1/1/2020, 1/7/2020 மற்றும் 1/1/2021 முதல் செலுத்த வேண்டிய அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் 3 தவணைகளை நிறுத்த முடிவு எடுக்கப்பட்டது. ஸோ 18 மாத கால டிஏ நிலுவைத் தொகைக்கான நம்பிக்கையை அளிக்கும் வகையில் அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் ஆகியவற்றின் நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை நிதி அமைச்சகம் திட்டவட்டமாக நிராகரிச்சிருக்கு. ஸோ இந்த 18 மாதத்தை அந்த டிஏ நிலுவைத் தொகைகளை தருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டிஏ அரியர் தொகை போலவே 8வது ஊதிய குழுவின் உருவாக்கத்திலும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் நினைத்த பதில் இன்னும் கிடைக்கவில்லை. ஸோ 8வது ஊதிய குழு தொடர்பாக ஒரு கேள்விக்கு பதிலளித்த மத்திய நிதி இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தற்போது அரசாங்கம் 8வது ஊதிய குழுவை பற்றி எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என தெரிவிச்சிருக்காரு. எனினும் நிதி செயலாளர் டிவி சோமநாதன் புதிய ஊதிய குழு 2026இல் தான் அமலுக்கு வர வேண்டும், ஆகையால் அதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது என கூறியிருக்காரு. ஸோ இதனால் சற்று நம்பிக்கையுடன் மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அரசு தரப்பிலிருந்து என்னென்ன பதில்கள் வருது அப்படிங்கிறதையும். டிஏ சம்மந்தப்பட்ட அறிவிப்பும் கூடிய விரைவில் அளிக்க போகிறாங்க. ஸோ அதற்கான அறிவிப்பும் வந்தவுடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. அவர்கள் அளித்த அந்த முழுமையான கேள்வி என்னன்னா, மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம்